எங்களுடைய கிணறு ஃபர்ஸ்டெல்லாம் இது வரைக்கும் இருந்தது தண்ணி. இப்போ தண்ணி என்னவோ உள்ளே போயிடுச்சு. எனக்கு கிட்ட போவே பயமாக இருக்குது. அம்மா என்னென்னவோ கிடக்கு, பக்கெட்டெல்லாம் உள்ளே விழுந்து கிடக்கு. இப்போ முந்தா நேற்று வந்த புயலில் நிறைய மீன் இருக்குது. எப்படி பிடிக்கிறது அதெல்லாம்? தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே விட வேண்டியது தான். எவ்வளோ மீன் பாருங்க ஃபேமிலிஸ், நிறைய இருக்கு. போதும், அந்த மீனுக்கு டாட்டா சொல்லிட்டு வந்துடலாம் ஃபேமிலிஸ். இதெல்லாம் பிடுங்கி போடுறாங்க. ஏதோ குப்பைமணி வேறாமா, அதில் ஏதோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கான். பொதுவாகவே குப்பைமணி செடிக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குப்பை மேனி அதிலே வருது பாருங்க. அந்த குப்பை மேனி அது வந்து நம்மளோட சருமத்தை வந்து பொலிவாக்கும். அது இல்லாமல் அதில் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லை ஸ்கின் அலர்ஜியோ இருந்தது அப்படின்னா இந்த குப்பை மேனி அப்படி ஒரு க்யூரன்ஸை வந்து கொடுக்கும். இதுக்கு நான் கேரண்டி. யாருக்கெல்லாம் குப்பை மேனி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புயல் காத்தால் இந்த அழகான வேப்ப மரம் கூட உடஞ்சிடுச்சு. எப்படி உடஞ்சிருக்கு பாருங்களேன். என்னவோ பூச்சி போன மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க, ஐயோ கவலையாக இருக்குது. ப்ளீஸ், நாங்கள் நிலத்துக்கு வந்தால் இந்த இது என்னது, இது இளநீ வந்து குடிக்காமல் போக மாட்டோம். மரத்துல இருந்து இளநீ வெட்டி கொடுக்க சொல்லி குடிச்சிட்டு தான் போவோம். இப்போ பார்த்தா உள்ளே வந்து அவ்வளோ இளநீ கிடக்கு. அப்போ எடுத்து சாப்பிடாம போவோமா? எங்களுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து இங்கே இளநீ வெட்டி குடிச்சிட்டு போயிருக்காங்க. பொதுவாக அந்த வண்டியில் போகிறவங்களா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பார்த்துட்டே போகிறாங்க, இளநீலாம் கொண்டு போகிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. கூட்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். ஆனால் யாரும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்போ யாரோ திருடுறதுக்கு வராங்களோன்னு சொல்லிட்டு மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது. என்னவோ நம்ம இதை குடிச்சிட்டு போவோம். யாருக்கு இளநீ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வண்டியாக அனுப்பி வைக்கிறேன். அதே ஒரு இரும்பு பெண்மணி அவங்களே வந்து இளநியை வந்து வெட்டுறாங்க. ஐயோ என்ன செய்ய, பாவம். இடம் சரியா இல்லைன்ட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் வெட்டுவாங்க. அதனால தான் இங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஃபைனலாக வெட்டிட்டாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து நிறைய வச்சிருக்கு எங்களுடைய நிலத்துல. கத்திரிக்காவை பார்க்குறீங்களா? யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கத்திரிக்காய். எங்கே வந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு செடி கிடைச்சது அப்படின்னா அதை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பச்சை பயிறு, இது வந்து பிளாக் கலரில் இருக்கும்ல நெத்து, அந்த நெத்து அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே இருந்தாலும் இருக்கும். இவங்க எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த விவசாயியோட ஒரு மைண்ட் செட்டாக வந்து இருக்கும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும். அங்கே பாம்பு இருந்தாலும் சரி, இல்லை தேல் இருந்தாலும் சரி, இல்லை பூரா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏதோ ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வேலை. என்னம்மா, அதுதானே உங்களுடைய வேலை. டாடா பாய். நிலத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டிங்குன்னு ஒரு கால் வந்துச்சு ஃபேமிலிஸ். என்னன்ட்டு எடுத்து பேசினா உடனே ஸ்கூலுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வானம்லாம் நல்லா இருண்டு போய் கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஃபேமிலிஸ். ஆனால் வீட்டுக்கு போகிறத நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடக்கணும் பஸ் ஸ்டாப்புக்கு. அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இங்கே ஸ்கூல்லே இருந்துடுற மாதிரியாக இருந்தால் எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் ஜாலியாக ஸ்கூல்லே இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா மழையும் வந்துடுச்சு. என்னடா பண்ண போகிறோம்னு நினச்சி கவலையாக அங்கேயே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபேமிலி. உங்களில் எத்தனை பேர் எங்கேயாவது வெளியில் போன உடனே திடீர்னு மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.